இன்னைக்கு நம்ம ஊர்ல பாதி பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம் மக்களே. நம்ம கையில இருக்கிற போன்ல ஜியோவும் இருக்கலாம், இல்லை ஏர்டெல் இருக்கலாம். இந்த ரெண்டு சிம்லையும் அன்லிமிடெட் 5G அப்படிங்கிறது கொடுக்குறாங்க ரீசார்ஜ் பிளான்ஸ்லயே. இப்போ 5G போன்லயே எனக்கு நெட் நல்லா இருக்கு, 800 ரூபா கொடுத்து எதுக்கு நான் ஒய்ஃபை வைக்கணும்? பார்க்க போனா இது ஒரு நியாயமான கேள்விதான் மக்களே. ஆனா நிஜ வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் வேற வேற மக்களே. மொபைல் டேட்டாவை நம்பி நம்ம ஒரு முழு ஃபேமிலியும் ரன் பண்ண முடியுமா? இல்ல வைஃபை தான் பெஸ்டா? நீங்க வீட்ல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம் மக்களே. அது மட்டும் இல்லாம இப்போ உங்களுடைய பசங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது இருக்கலாம். அது மட்டும் இல்லாம ஆன்லைன் கிளாஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க சாயங்காலம் ஆனா உங்களுடைய பசங்களுக்கு நீங்க வந்து இப்போ யூடியூப்லயோ இந்த மாதிரி ஹாட்ஸ்டார்லயோ ஏதாவது ஒரு பொம்மை படத்தை போடுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த கனெக்ஷன் பெஸ்டா இருக்கும்? இந்த ரெண்டோட நிஜமான பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, எந்த ஒளிவு மறைவும் இல்லாம இந்த வீடியோல மக்கள் தின வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அனலைஸ் பண்ணி தான் மக்கள் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, வீடியோ பார்க்க முடியும் நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ முதல்ல நம்மளுக்கு ஸ்பீடு மற்றும் நெட்வொர்க் பத்தி பார்த்துடலாம். எப்படி 5G டேட்டா கவரேஜ் கிடைக்குது, அது மட்டும் இல்லாம ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் மக்களே. இப்போ உதாரணத்துக்கு நீங்க அன்லிமிடெட் 5G ரீசார்ஜ் பிளான்ஸ்ல ஏர்டெல்லையோ ஜியோலையோ யூஸ் பண்ணுறீங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க வெளியில போறீங்க அப்படின்னாலும், இல்லைன்னா ஒரு படம்லாம் டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 20 GB டவுன்லோட் பண்ணீங்கனாலே ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் 5 மினிட்ஸ்க்குள்ளே ஏறிடுது உங்களுக்கு. ஆனா நீங்க இப்போ ஹால்ல இருக்கீங்க, நெட் நல்லா இருக்கும். அதே இது ஒரு பெட்ரூம்குள்ள போனீங்க, இல்ல ஒரு பூஜை ரூம்குள்ள போறீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்டு 5G இது 4Gக்கு மாறும். அது மட்டும் இல்லாம மழை பெஞ்சாலோ இப்போ பவர் வந்து இப்போ கட் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டவரும் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். அப்போ உங்களுக்கு நெட்வொர்க் எப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்திட்டே தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான நம்ம ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அது கடைசி ஓவர்ல தான் பாத்தீங்கன்னா நெட்வொர்க் வந்து பஃபர்னு அப்படின்னு சுத்திக்கிட்டே இருக்கும். அப்பதான் நமக்கு கடுப்பாகும். அந்த மொபைல் டேட்டா பத்தி ஸ்பீடு பார்த்தாச்சு. இப்போ வைஃபைல பார்க்கும்போது உங்களுக்கு ஃபைபர் மூலமா தான் மக்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ஃபைபர் மூலமா நெட் வரதுனால உங்களுக்கு டைரக்டா உங்க வீட்டுக்குள்ளேயே வந்து இந்த ஒயர் மூலமா நெட் வந்துடும். அப்போ நீங்க மழை பெஞ்சாலும் புயல் அடிச்சாலும் சரி, உங்களுக்கு 100 Mbps அப்படிங்கிற நெட் இப்போ ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அந்த 100 Mbps அப்படிங்கிறது கண்டினியூஸா நீங்க வீட்டுக்குள்ள எங்க கிச்சன்ல இருந்தாலும் பெட்ரூம்ல இருந்தாலும் எங்க இருந்தாலும் கூட உங்களுக்கு நெட் ஸ்பீட் அப்படிங்கிறது உங்களுக்கு சீரா கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அடுத்ததா பார்க்கும்போது மக்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட தான் அன்லிமிடெட் 5Gன்னு இருக்க, நான் தான் ஜியோ ஹாட்ஸ்டாரும் யூடியூப்பையும் நான் நெட்டை ஆன் பண்ணி நான் டிவியில போட்டு கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா என்னன்னு பார்த்தீங்க, நீங்க போடலாம். ஆனா பட் இப்போ நீங்க ஒரு கண்டினியூஸா ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி ஒரு 2 டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபோனு ஒரு டிவி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க கண்டினியூஸா 2 மணி நேரம் யூஸ் பண்ணி பாருங்க, ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி பாருங்க. உங்களுடைய ஃபோன் வந்து ஹீட் ஏற ஆரம்பிச்சிடும். ஹீட் ஏற ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த போனு பின்னால தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஹீட் இருக்கு அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம இப்போ அன்லிமிட்டா ட்ரெயின் ஆகும்போது பாத்தீங்கன்னா உங்க பேட்டரி வந்து அப்படி ஊத ஆரம்பிக்கும். நீங்க போனை வந்து அடிக்கடி சார்ஜ் போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்போ நீங்க பேட்டரி மாற்றுறதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3000ல இருந்து 5000 வரைக்கும் செலவு இழுத்து விட்டுரும். ஆனா இந்த வைஃபை ரூட்டருங்கிறது அப்படி கிடையாது மக்களே. நீங்க எத்தனை டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். குறைஞ்சது 10ல இருந்து 15 டிவைஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த இதுக்குள்ளேயே கூலிங் அப்படிங்கிறது ஒண்ணு வச்சிருப்பாங்க அந்த ரூட்டருக்குள்ளேயே. அது ஆட்டோமேட்டிக்கா ஹீட் ஏறிச்சுன்னா அந்த கூலிங் பண்ணி விட்டுரும் இந்த சிஸ்டத்தை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல ஒரு ஸ்மார்ட் டிவியோ லேப்டாப் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க போனை காப்பாத்திக்கிறதுக்காண்டியாவது நீங்க வைஃபை மாறதான் பெஸ்ட். போஸ்ட்பெய்ட் 5Gல இருக்கக்கூடிய சீக்ரெட் விஷயங்களை பத்தி பார்க்கலாம் மக்களே. போஸ்ட்பெய்ட் வந்து அன்லிமிடெட் 5G அப்படின்னு சொல்லி தான் நீங்க ரீசார்ஜ் பண்ணிருப்பீங்க. அதுல 50 GB 100 GB வரைக்கும் டெய்லி நீங்க டவுன்லோட் போட்டுட்டே இருந்தா கண்டிப்பா அவன் வந்து நம்ம கம்பெனிக்காரன் வந்து ஜியோவோ ஏர்டெல்லா இருந்தாலும் சரி, அவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா உங்க ஸ்பீடை வந்து ஆட்டோமேட்டிக்கா டவுன் பண்ணி விட்டுருவான் மக்களே. அது மட்டும் இல்லாம நீங்க 5G கிடைக்காத ஏரியாவுக்கு போயிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த லிமிட்டடா கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, 15 GB நீங்க ரீசார்ஜ் பண்ணிருந்தாலும் 75 GB நீங்க ரீசார்ஜ் பண்ணிருந்தாலும் அந்த டேட்டால இருந்தா உங்களுக்கு வந்து டேட்டா வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். முடிஞ்சிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 64 Kbps கீழே போயிரும் மக்களே. நீங்க வாட்ஸ்அப்ல சாதாரண ஒரு மெசேஜ் அனுப்பினா கூட அந்த மெசேஜே போகாது. அதே இது நீங்க வைஃபைல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரணமா ஒரு ரூட்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னாலே குறைஞ்சது அவங்க எவ்வளவு கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா 3300 GB. எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3.3 டிபி உங்களுக்கு நெட் கொடுப்பாங்க அன்லிமிட்டடா. அப்போ நீங்க சாதாரணமா ராப்பகா உட்காந்து நெட்ஃபிளிக்ஸ் படம் பார்த்தாலோ உங்க உங்க பசங்க வந்து கேம் டவுன்லோட் பண்ணி ஏத்தனா கூட உங்களுக்கு 500 ஜிபில இருந்து 600 ஜிபி வரைக்கும் தான் போகுமே தவிர அதுக்கு மேல உங்களுக்கு போகவே போகாது. வைஃபைல இருக்கக்கூடிய ஒரு பெரிய நெகட்டிவ் பத்தி பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்க ஊர்ல கரண்ட் வந்து அடிக்கடி திடீர்னு போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படிங்கிற டயத்துல நீங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கலாம். அப்போ நீங்க வீட்டுல இன்வெர்டர் வச்சிருந்தால் ஓகே. இன்வெர்டர் வைக்காத பட்சத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய நெட் வந்து ஆஃப் ஆயிரும்.
ஒய்ஃபை வச்சிருந்தீங்கன்னா ஒரு முக்கியமான பட்ஜெட்டை பார்ப்போம் மக்களே. இப்போ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பின்னு 2 இருக்கு. ஸ்க்ரீன்ல பாருங்க நீங்க. இப்போ 4 பேருக்கு நீங்க போஸ்ட்பெய்டு டேட்டா போட்டா 4 இன்டு 500ன்னு உதாரணத்துக்கு வச்சா கூட 2000 ரூபா ஆச்சு மக்களே. அதை டிவிக்கு இன்டர்நெட் வேணும்னா நம்ம ஒருத்தர் போன்ல இருந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது. அதே இது ஆப்ஷன் பி பாருங்க, வைஃபை பிளஸ் ப்ரீபெய்டு. இப்போ வீட்டுக்கு ஒரு நல்ல 100 MBPS ஒய்ஃபை வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 824 ரூபா கிட்ட வருது. அதே இது வீட்டுல ஒய்ஃபை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போனுக்கு பெரிய டேட்டா தேவை இருக்காது. அப்போ 4 பேருக்கு பேசிக் ப்ரீபெய்ட் பிளான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தருக்கு 300 ரூபானா 4 இன்ட்டு 300 போட்டா 1200 பிளஸ் ஒய்ஃபைக்கு 820 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்போ 2024 ரூபா வருது. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே செலவு ஒண்ணுதான் மக்களே. ஆனா ஆப்ஷன் பில பாத்தீங்கன்னா உங்களுடைய நெட்வொர்க் ஸ்பீடு வந்து நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க போனை வந்து ஹீட் ஏறாம தடுக்கலாம் மக்களே. இப்ப யாரு எதை வாங்கணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்னதா ஒரு பார்த்துடலாம். இப்போ நீங்க உதாரணத்துக்கு ஒரு பேச்சுலரு, ஒரு டிராவலரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அடிக்கடி ஊர் மாறிக்கிட்டே இருப்பீங்க. நான் ரூம்ல தான் இருப்பேன், எனக்கு வந்து நாம ஒரு சிங்கிளா தான் இருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட்பெய்ட் அன்லிமிடெட் 5G அப்படிங்கிறதே போதும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர் எடுக்க தேவை இருக்காது. அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிற ஒரு சார்ஜஸ் தேவை இருக்காது. எல்லா விஷயங்களும் பார்க்கும்போது இந்த பேச்சுலர் டிராவலருக்கு இது ஓகே. ரெண்டாவது, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து வேலை பார்த்துட்டீங்க, அது மட்டும் இல்லாம நான் கேம் விளையாடிட்டு இருப்பேன் அப்படின்னா, அடிக்கடி கேம் விளையாடுவேன் அப்படின்னா நீங்க கண்ணை மூடிட்டு நீங்க வைஃபை ப்ராட்பேண்டுக்கு மாறது நல்லது மக்களே. ஏமா நீங்க டேட்டாவை நம்பி நீங்க உங்களுடைய போன்ல எவ்வளவு டேட்டா குறைஞ்சுமோ அப்படின்ட்டு நீங்க அன்லிமிடெட் 5G 4G மாறிடக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சு உங்களோட டேட்டா வந்து கம்மியா யூஸ் பண்ணுவீங்க. அப்படிங்கிற டயத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை தான் பெஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களே, இப்போ நீங்க வைஃபைக்கு நீங்க தனியா ரீசார்ஜ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமா 1.5 GB பெர் டேக்கு நீங்க ரீசார்ஜ் பண்றது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 199 ரூபாயில இருந்து 250 ரூபா வரைக்கும் ரீசார்ஜ் பிளான்ஸ் அப்படிங்கிறது வரும். நீங்க அதை தனியா வந்து நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா அன்லிமிடெட் கால்ஸுக்குன்னு தனியா ஒரு ரீசார்ஜ் பிளான்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்க வெறும் அன்லிமிடெட் கால்ஸ் மட்டும் ரீசார்ஜ் பண்ணிக்கணுங்க. இந்த வீடியோல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோல யாரெல்லாம் நீங்க போஸ்ட்பெய்ட் சிம் யூஸ் பண்றீங்க, யாரெல்லாம் வைஃபை யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க குடும்பத்துல யாராவது இந்த மாதிரி நான் போஸ்ட்பெய்டு 5G ரீசார்ஜ் பண்ணலாமா இல்ல வைஃபை வைக்கலாமான்னு ஒரு டவுட் கேட்டா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. ஓகே மக்களே, இதே மாதிரி பயனுள்ள தகவலுக்கு நம்ம பாண்டியன் எக்ஸ்பிளைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.